Hello everyone, hope you are fine. ஸோ நம்ம டெய்லியும் டிஸ்கிரிப்டிவ் கரண்ட் அஃபேர்ஸில் ஒவ்வொரு கொஸ்டினாக பார்த்துட்டே வரோம். ஸோ இன்னைக்கு டாபிக் ஆஃப் டிஸ்கஷன் என்ன இருக்குது அப்படின்னு பார்ப்போம். கொஸ்டின் என்ன அப்படின்னா, examine the need for electoral reforms as suggested by various committees with particular reference to one nation, one election principle அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஒரே நாடு ஒரே தேர்தல் என்ற கொள்கை தொடர்பான பல்வேறு குழுக்களால் பரிந்துரைக்கப்பட்டபடி மேற்கொள்ளப்பட வேண்டிய தேர்தல் சீர்திருத்தங்களின் அவசியத்தை ஆராயுங்கள் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த இடத்துல என்ன நம்ம பார்க்கணும் அப்படின்னா, எதுக்காக அந்த நீட் அப்படிங்கிறத அட்ரஸ் பண்ணணும். ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷன் அப்படிங்கிறத பரவலாக பேசிட்டே இருக்காங்க. சரியா, சமீபத்தில் நிறைய விஷயங்கள் அந்த ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷன் ரிலேட்டடாக நிறைய செய்தித்தாள்களில் வந்துருச்சு. அப்போ அதனுடைய தேவையை ஃபர்ஸ்ட் நம்ம அட்ரஸ் பண்ணணும். மற்றபடி என்னென்ன கமிட்டிஸ்லாம் ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷனை பற்றி பேசியிருக்காங்க. நிறைய எலக்டோரல் ரிஃபார்ம்ஸ்க்கு நிறைய கமிட்டிஸ் வந்து இருக்கு இல்லையா. அதில் ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷனை பற்றி பேசக்கூடிய கமிட்டி, அதை பற்றி ரெக்கமெண்ட் பண்ண கமிட்டிஸை பற்றி கொஞ்சம் லிஸ்ட் அவுட் பண்ண சொல்லியிருக்காங்க. சரியா, ஸோ அப்போ இது கரண்ட் அஃபேர்ஸில் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு டாபிக். அடிக்கடி செய்திகளில் வந்த ஒரு விஷயம். கட்டாயம் நம்ம இதை பற்றி ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷனை பற்றி கட்டாயம் நம்ம படிச்சுட்டு தான் போகணும். சரிங்களா, மேபி ரிஃப்ளெக்ட் ஆகலாம். ஓகேவா. ஸோ அப்போ ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷன் என்ன, ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷன்னா என்ன, பேசிக்காக அதை பற்றி நம்ம அட்ரஸ் பண்ணுற மாதிரி ஒரு இன்ட்ரடக்ஷனை நம்ம கொடுக்கணும். ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷன் அப்படிங்கிறது நமக்கு லோக்சபா எலெக்ஷன், ஓகேவா, லோக்சபா எலெக்ஷனும் ஸ்டேட் அசம்பிளி எலெக்ஷன், அதாவது எம்எல்ஏ எலெக்ஷனும் பார்த்தோம்னா சைமல்டேனியஸாக நடக்கிறது தான் இந்த ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. எம்பி தேர்தலும் எம்எல்ஏக்களுக்கான தேர்தலும் வந்து ஒரே மாதிரி ஒரே நேரத்தில் நடக்கிறது தான் இந்த ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷன் அப்படிங்கிற பிரின்சிபல். இந்தியாவில் ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷன் ஃபாலோ பண்ணப்பட்டிருக்கா அப்படின்னு பார்த்தோம்னா, இனிஷியலா 1951-52 தேர்தல் நடந்து முதல் அந்த தேர்தல் அப்படிங்கிறது பார்த்தோம்னா நமக்கு ஒரே நேரத்தில் மாநிலங்கள் அவையிலையுமே நமக்கு தேர்தல் நடந்துச்சு. அதே மாதிரி மத்திய அளவுலையுமே பார்த்தோம்னா நமக்கு தேர்தல் நடந்துச்சு. ஓகேவா, மாநிலங்கள் அளவுலையும் மத்திய அளவுலையுமே நமக்கு தேர்தல் நடந்துச்சு. ஓகேவா, கிட்டத்தட்ட ஒரு 1970 வரைக்குமே நம்ம ஃபாலோ பண்ணியிருக்கலாம். ஓகேங்களா. அதன் பிறகு பார்த்தோம்னா இந்த ஒரு நடைமுறை பின்பற்ற முடியாமல் போகுது. ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா, பல்வேறு மாநிலங்களில் குடியரசுத் தலைவரின் ஆட்சி அப்படிங்கிறது கொண்டு வராங்க. இதனால என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தோம்னா, அந்த ஈக்குலிபிரியம் அப்படிங்கிறது அஃபெக்ட் ஆகுது. சரியா, அதுக்கப்புறமா வெவ்வேறு தருணங்களில் நிறைய கமிட்டிஸ் வந்து சொல்லியிருக்காங்க ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷனை கொண்டு வரலாம் திருப்பி அப்படிங்கிறத. ஆனால் இப்போ வரைக்குமே நம்மளால நடைமுறைப்படுத்த முடியாமல் தான் இருக்கு. அப்போ அதனுடைய தேவை என்ன அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் நம்ம புரிஞ்சுக்கணும். ஓகேங்களா, தேவை என்னவாக இருக்கலாம் அப்படிங்கிறத பார்த்தோம்னா, நமக்கு ஒரே நேரத்திலே தேர்தல் நடத்துறதுனால என்ன மாதிரியான அட்வான்டேஜஸ் இருக்கு, அதுதான் இந்த இடத்துல நீடாகவும் நம்ம போடலாம். என்ன மாதிரியான அட்வான்டேஜஸ் இருக்கும், நமக்கு ரெடியூஸ்டு எலெக்ஷன் காஸ்ட் இருக்கும். ஓகேங்களா, எலெக்ஷனுக்குன்னு ஸ்பெண்ட் பண்ணக்கூடிய அந்த தொகை அப்படிங்கிறது, செலவு பண்ணக்கூடிய அந்த பணம் அப்படிங்கிறது கம்மியாகும். ஓகேங்களா, இது அரசாங்கத்துக்கும் சரி அரசியல் கட்சிகளுக்குமே சரி. ஓகேவா, அடுத்ததா பார்த்தோம்னா எலெக்ஷனை ஒரே நேரத்திலே நம்ம நடத்தி முடிக்கிறதுனால இந்த தேர்தல் நடத்தை விதிகள் வெவ்வேறு தருணங்கள்ல அமல்படுத்தப்படுது. இதையெல்லாம் நம்மளால தவிர்க்க முடியும். அதே மாதிரி பார்த்தோம்னா இந்த ஹேட் ஸ்பீச் அந்த மாதிரியான விஷயங்களை நம்மளால தவிர்க்க முடியும். அதே மாதிரி பார்த்தோம்னா ஓட்டர் டர்ன் அவுட் அப்படிங்கிறது இன்க்ரீஸ் ஆகும். இந்த மாதிரி நிறைய அம்சங்கள் இருக்கு, எல்லாத்தையும் நம்ம பார்ப்போம். சரியா, என்ன ஃபர்ஸ்ட் நீட்ல என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா, ரெடியூஸ்ட் ஃபினான்ஷியல் பர்டன் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஓகேவா, ஸோ ஒரு லோக்சபா எலெக்ஷனை நடத்தணும் அப்படின்னா அதற்குன்னு ஒரு தொகை செலவாகும். அதே மாதிரி ஒரு மாநிலத்தில் சட்டமன்ற தேர்தலை நடத்தணும் அப்படின்னா அதற்குமே ஒரு குறிப்பிட்ட தொகை அப்படிங்கிறது நமக்கு செலவாகுது. ஓகேவா, அப்போ இதை தனித்தனியாக நடத்துறப்ப எக்ஸ்பெண்டிச்சர் அப்படிங்கிறது ரொம்ப அதிகமாக இருக்கு. அதை கம்மி பண்ணணும்னு நினைச்சோம்னா ரெண்டையுமே கிளப் பண்ணி ஒரே செலவுல ரெண்டு விஷயங்களை பண்ணி முடிக்கலாம் அப்படிங்கிறது அரசாங்கத்தினுடைய ஒரு குறிக்கோளாக இருக்கு. அதுதான் நம்ம முதல்ல சொல்றோம். ஓகேங்களா, அதுக்கு டேட்டா பாயிண்டோட சொல்றோம். 2014 நம்ம லோக்சபா தேர்தலை நடத்தினப்ப எவ்வளவு ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா 3870 கோடி ஆயிருக்கு. பீகார்ல 2015ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தல் நடத்தினப்ப 300 கோடி செலவாயிருக்கு. ஓகேங்களா, அப்ப இந்த மாதிரி ஒரே நேரத்தில் இந்த தேர்தலையும் நடத்தி முடிஞ்சிருந்தோம்னா ஒரு 4000 கோடி கிட்ட செலவாயிருக்கும். ஓகேவா, ஆனா ரெண்டு எலெக்ஷனுமே நடத்தி முடிச்சிருக்கலாம் இல்லையா. ஸோ அதுதான் அந்த இடத்துல ஒரு விஷயத்த சொல்றாங்க. ஓகேவா, அடுத்தது ரெடியூஸ்டு யூஸ் ஆஃப் மணி பவர் அப்படின்னு சொல்றாங்க.
ஓகேவா? இந்த இடத்துல என்ன மன்னிப்பு வர சொல்ல வராங்க அப்படின்னு பார்த்தோம்னா, அரசியல் கட்சிகள் செலவு பண்ணக்கூடிய அந்த தொகை தேர்தல் பிரச்சாரங்களுக்கு, மாநாடுகளுக்கு, பொதுக்கூட்டங்களுக்கு எம்எல்ஏக்கள், எம்பிக்கள் எல்லாருமே தேர்தல் அப்போ அவ்வளவு தொகையை செலவு பண்றாங்க இல்லையா? அப்ப அந்த தொகை அப்படிங்கிறதுமே நமக்கு ஒரே நேரத்துல ஒரு செலவினத்திலேயே நம்ம 2 தேர்தலுக்கான பிரச்சாரத்தை பண்ணி முடிச்சிடலாம். 2 விஷயங்களை ஒரே நேரத்திலேயே நம்ம சாத்தியக்கூறுகள் இருக்கு பண்ணி முடிக்கிறதுக்கு. அப்படி இருக்கப்ப ஏன் அதை நம்ம பண்ண மாட்டேங்கிறோம் அப்படிங்கிறதா கேள்வி. அதை தான் இங்கேயும் கொடுத்துருக்காங்க. சரியா? அடுத்ததா பார்த்தோம்னா லெஸ் டிஸ்ரப்ஷன் ஃப்ரம் எம்சிசி அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. மாடல் கோட் ஆஃப் கண்டக்ட், தேர்தல் நடத்தை விதிகள் அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா? தேர்தல் நடத்தை விதிகள் அப்படிங்கிறது சட்டம் கிடையாது, இது ஒரு கைட்லைன்ஸ், இது ஃப்ரேம் ஒர்க் மாதிரி தான். ஓகேவா? எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா இதை மேற்பார்வையிடுவாங்க. ஓகேவா? இப்போ மாடல் கோட் ஆஃப் கண்டக்ட் அப்படிங்கிறது இருக்கு. நமக்கு ஏப்ரல் மாதம் இந்தியா முழுவதும் பார்த்தோம்னா மாடல் கோட் ஆஃப் கண்டக்ட் அப்படிங்கிறது அமல்படுத்தப்பட்டுச்சு. ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா லோக்சபா எலெக்ஷனோட காரணத்தினால. அதன் பிறகு பார்த்தோம்னா நமக்கு ஜார்க்கண்ட்ல இப்போ எலெக்ஷன் நடந்து முடிஞ்சுது, ஹரியானாவில் முடிஞ்சுது, அடுத்ததா பார்த்தோம்னா நமக்கு மகாராஷ்டிரா, ஜார்க்கண்ட்ல வரப்போகுது எலெக்ஷன்ஸ் அப்படிங்கிறது. ஹரியானாலையும் ஜம்மு அண்ட் காஷ்மீர்லையும் எலெக்ஷன் நடந்து முடிஞ்சுது. இங்கெல்லாம் பார்த்தோம்னா மறுபடியும் மாடல் கோட் ஆஃப் கண்டக்ட் அப்படிங்கிறத கொண்டு வந்தாங்க. ஓகேவா? ஆல்ரெடி ஏப்ரல் மாசத்துல ஒரு மாடல் கோட் ஆஃப் கண்டக்ட் கொண்டு வந்துருந்தாங்க. அதன் பிறகு இப்ப பார்த்தோம்னா மகாராஷ்டிரா, ஜார்க்கண்ட்ல எல்லாம் மறுபடியும் இப்ப எலெக்ஷன் நடக்கிறதுனால மறுபடியும் மாடல் கோட் ஆஃப் கண்டக்ட் அப்படிங்கிறது கொண்டு வரப்படுது. அப்போ ஒரு ஆண்டுலயே 2 டைம் மாடல் கோட் ஆஃப் கண்டக்ட் ஒரே மாநிலத்துல அமல்படுத்தப்படுது. இதனால என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தோம்னா வளர்ச்சி பணிகள் அப்படிங்கிறது பாதிக்கப்படுது. இதை ஒரு முக்கியமான காரணமா சொல்றாங்க. ஓகேவா? தேர்தல் நடத்தை விதிகள் அமல்படுத்தப்பட்டுருச்சுன்னா புதுசா நம்மளால ஒரு திட்டத்தை அறிமுகப்படுத்த முடியாது. ஆல்ரெடி இருக்கக்கூடிய அந்த ஒரு ப்ராசஸ் தான் நம்ம ஃபாலோ பண்ணணும். புதுசா எந்த ஒரு விஷயத்தையுமே பண்ண முடியாது. ஓகேங்களா? சோ அதனால என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தோம்னா மாநிலத்தினுடைய வளர்ச்சி பாதிக்கப்படுது அப்படிங்கிறது ஒரு குற்றச்சாட்டாக இருக்கு. அடுத்தது இம்ப்ரூவ்டு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் எஃபிஷியன்சி. ஓகேங்களா? அதாவது நமக்கு ஒரு மாநிலத்தில் ஒன்றும் இல்லை, இப்போ வாயநாடு தொகுதியில் நமக்கு பை எலெக்ஷன் நடந்துச்சு. இந்த பை எலெக்ஷன் நடக்க அந்த நோட்டிஃபிகேஷன் வந்ததுலேருந்து தேர்தல் முடிஞ்சு அந்த முடிவுகள் வெளியாகிற வரைக்குமே பார்த்தோம்னா அந்த மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அட்மினிஸ்ட்ரேஷன் அப்படிங்கிறது தேர்தலை நோக்கியே தான் எல்லா வேலைகளையுமே செஞ்சுட்டு இருப்பாங்க. நார்மல் அட்மினிஸ்ட்ரேஷன் அப்படிங்கிறது அந்த இடத்துல தடைபட்டு தான் இருக்கும். ஓகேவா? இப்போ ஒரு மாநிலத்தில் தனியாக தேர்தல் நடக்குது, மத்திய அளவில் தனியாக தேர்தல் நடக்கிறப்போ என்ன ஆகுது, மறுபடியும் இந்த அட்மினிஸ்ட்ரேட்டிவ் எஃபிஷியன்சி அப்படிங்கிறத பாதிக்கப்படுது. ஏன்னா தேர்தல் அப்படிங்கிறத நமக்கு அனௌன்ஸ் பண்ணிட்டாலே மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அட்மினிஸ்ட்ரேஷன் அப்படிங்கிறது தேர்தலுக்கான அந்த பயிற்சிகளை அந்த அதிகாரிகளுக்கு வழங்குறது, இந்த மாதிரி தேர்தல் பறக்கும் படை அமைக்கிறது, இந்த மாதிரி அட்மினிஸ்ட்ரேஷன் எல்லாமே தேர்தலை நோக்கியே தான் செயல்பட்டு இருக்கும். மற்றபடி வேற எந்த ஒரு வேலைகளையுமே நார்மல் நிர்வாகம் அப்படிங்கிறது, நார்மல் அட்மினிஸ்ட்ரேஷன் அப்படிங்கிறது நமக்கு நடக்காது. சோ இது ஒரு முக்கியமான காரணமா சொல்றாங்க. அடுத்ததா பார்த்தோம்னா fewer populist measures அப்படின்னு கொடுக்குறாங்க. உங்க மத்திய மாநில அளவுகளில் பார்த்தப்ப தனித்தனியா தேர்தல்கள் நடக்கிறப்ப நிறைய ப்ராமிசஸ் அப்படிங்கிறத எலெக்ஷன் மேனிஃபெஸ்டோல வந்து கொடுப்பாங்க. சரிங்களா? ஒவ்வொரு கட்சியும் அவங்களோட தேர்தல் அறிக்கையில பார்த்தோம்னா நாங்க இதை பண்ணித்தரோம், அதை பண்ணித்தரோம் அப்படின்னு சொல்லி நிறைய வாக்குறுதிகளை வந்து கொடுப்பாங்க. ஓகேவா? ஆனா ஒரே நேரத்தில் தேர்தலை நடத்துறப்ப இந்த வாக்குறுதிகள் நிறைய இலவசங்களை வழங்குறது அப்படிங்கிறது கம்மி பண்ண முடியும் நம்மளால அப்படிங்கிறது ஒரு கண்ணோட்டமாக இருக்கு. அடுத்தது இம்ப்ரூவ்டு சோஷியல் ஹார்மோனி. ஓகேங்களா? சைமல்டேனியஸா நமக்கு எலெக்ஷன்ஸ் நடக்கிறனால இந்த கம்யூனல் வயலன்ஸ், ஹேட் ஸ்பீச் போன்ற விஷயங்கள் எல்லாமே கம்மியாகும் அப்படிங்கிறது ஒரு தரப்பினுடைய கருத்தாக இருக்கு. ஓகேவா? அடுத்தது இன்க்ரீஸ்ட் ஓட்டர் பார்ட்டிசிபேஷன். கடைசியா முக்கியமான விஷயம் இதுதான். ஓகேங்களா? நமக்கு ஓட்டர் டர்ன் அவுட் அப்படிங்கிறது இந்த லோக்சபா எலெக்ஷன்லயே பார்த்தோம்னா நமக்கு 65% தான் இருந்துச்சு ஏறக்குறைய. சரிங்களா? 65% தான் ஓட்டர் டர்ன் அவுட். இதுவே 2019 லோக்சபா எலெக்ஷன்ல பார்த்தோம்னா 67% இருந்துச்சு. அப்ப போன எலெக்ஷனுக்கு இந்த எலெக்ஷனுக்கு ஒரு ஓட்டர் டர்ன் அவுட் அப்படிங்கிறது கம்மியா இருக்கு. இதை பத்தியே நம்ம தனியா ஒரு கொஸ்டின் பார்த்தோம். ஃபர்ஸ்ட் கொஸ்டினே இதான் பார்த்துருந்தோம், எதனால ஓட்டர் டர்ன் அவுட் கம்மியாயிருந்துச்சு அப்படிங்கிறது இல்லையா? சோ தனித்தனியா தேர்தல்கள் நடத்துறதும் ஒரு காரணமாக எடுத்துக்கலாம் அப்படிங்கிறத இந்த இடத்துல சொல்லியிருக்காங்க. சரியா? அப்ப ஒரே நேரத்திலேயே நமக்கு தேர்தல் நடத்துறது மூலியமா நமக்கு வாக்காளர்கள் அவங்களுடைய பார்ட்டிசிபேஷன் அப்படிங்கிறது இன்க்ரீஸ் ஆகுது. தனித்தனியா எம்பிக்கு ஒரு தடவை வந்து போடணும். இப்போ மகாராஷ்டிராவில் எடுத்துக்கிட்டோம்னா ஏப்ரல் மாதம் எம்பிக்களுக்கு வந்து போட்டிருப்பாங்க, இப்போ எம்எல்ஏக்களுக்கு ஓட்டு போடுறாங்க. இந்த மாதிரி தனித்தனியா மறுபடியும் வந்து எலெக்ஷன் இருக்காம ஒரே நேரத்தில் எலெக்ஷனை வச்சு முடிச்சுட்டா ஒரே நேரத்திலே ஓட்டு போட்டு வேலையை முடிச்சிடலாம். அடுத்த 5 வருஷம் கழிச்சு தான் அவங்க அந்த எலெக்ஷனுங்க அப்படிங்கிற ப்ராசஸே வரும். சரியா? அப்படிங்கிறப்ப இதுவுமே வந்து ஓட்டர் டர்ன் அவுட்டை இன்க்ரீஸ் பண்றதுக்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறத அரசாங்கம் சொல்றாங்க. சரியா? இது எல்லாமே அரசாங்கம் இந்த ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷனுக்கு
பாசிட்டிவ்ஸா, அட்வான்டேஜஸா, ப்ரோஸா சொல்லக்கூடிய விஷயங்களை தான் நம்ம இந்த இடத்துல கோட் பண்றோம். அரசாங்கம் வெவ்வேறு பேட்டிகள்ல வெவ்வேறு இடங்கள்ல இது எல்லாமே சொல்லியிருக்காங்க. சரியா? ஸோ அதனால தான் நம்ம இந்த பாயிண்ட்ஸை பார்க்குறோம். சரியா? அப்போ இந்த மாதிரியான காரணங்களுக்குனால தான் நமக்கு அந்த ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷன் அப்படிங்கிறது இந்தியாவில் தேவைப்படுது அப்படிங்கிறது அரசாங்கத்தினுடைய கூற்றாக இருக்கு. சரிங்களா? இதோட சேலஞ்சஸ் அப்படிங்கிறத பார்த்தோம்னா இன்னும் அதை நம்ம சொல்லலாம். ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷன் நடக்கிறனால நமக்கு என்ன பண்ண முடியும் அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு மாநிலத்தில் இப்போ உதாரணத்துக்கு தமிழ்நாடு இருக்கு. அடுத்தது இந்த கேள்வியில வேற என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, வேரியஸ் கமிட்டிஸை பத்தி சொல்லியிருந்தாங்க இல்லையா? இப்போ வேரியஸ் கமிட்டிஸ்ன்னு பார்க்குறப்ப முதல்ல எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா 1983 என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷன் நடத்தலாம் அப்படிங்கிறத சொல்லியிருப்பாங்க. அடுத்தது 1999 லா கமிஷன் ஆஃப் இந்தியா அவங்களோட ரிப்போர்ட் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷன் நடத்தலாம் அப்படிங்கிறத சொல்லியிருப்பாங்க. நித்தி ஆயோக்குமே பார்த்தோம்னா ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷனுக்கு ஃபேவராக தான் இருக்காங்க. சரியா? வேற என்ன கமிட்டிஸ் அப்படின்னு பார்த்தோம்னா, இப்போ சமீபத்தில் போடப்பட்ட 2 குழுக்கள். ஒன்று ராம்நாத் கோவிந்த் முன்னாள் குடியரசுத் தலைவர், அவர் தலைமையில் இருந்த இந்த கமிட்டி பார்த்தோம்னா ஒரு 18,000 பக்கத்துக்கு ரெக்கமெண்டேஷன்ஸ் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. நிறைய முக்கியமான ஆர்டிகல்ஸை வந்து அமன்படணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஸோ இவங்களுமே என்ன சொல்லியிருக்காங்க, 2029 ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷன் அப்படிங்கிறத கொண்டு வரலாம் அப்படிங்கிறத சொன்னாங்க. ஓகேவா? அதே மாதிரி லா கமிஷன் ஹெடட் பை ருத்துராஜ் அவஸ்தி இவங்களுமே என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷன் அப்படிங்கிறத கொண்டு வரலாம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அப்போ இந்த 5 கமிட்டிஸ் நம்ம சொன்னா போதும். சரியா? ஒன்னு எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா, அடுத்தது லா கமிஷனோட ரிப்போர்ட் 170th ரிப்போர்ட், அடுத்தது நித்தி ஆயோக் சொல்லியிருக்காங்க. அடுத்ததா பார்த்தோம்னா ராம்நாத் கோவிந்த் அவர்கள் தலைமையில் இருக்கக்கூடிய குழு 2029 நமக்கு இந்த ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷனை கொண்டு வரலாம் சொல்லியிருக்காங்க. அதே ஒரு கருத்தை ருத்துராஜ் அவஸ்தி அவங்க தலைமையில் இருக்கக்கூடிய சட்ட ஆணையமும் நமக்கு சொல்லியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் வேரியஸ் கமிட்டிஸ் சஜஸ்டிங் ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷன் அப்படின்னு சொல்லலாம். சரியா? இதை தாண்டி இதுல வேற என்ன பிரச்சனைகள் இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷன் கொண்டு வரனால என்ன மாதிரியான பிரச்சனைகள் நமக்கு வரும்? ஓகேங்களா? மாநில அரசாங்கங்கள் எதற்காக இந்த ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷன் அப்படிங்கிற விஷயத்தை எதிர்க்கிறாங்க அப்படிங்கிறத நமக்கு சேலஞ்சஸ் இன் ஹோல்டிங் ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷன் அப்படிங்கிறத சொல்லலாம். ஓகேவா? ஸோ என்ன மாதிரியான சேலஞ்சஸ் இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு சிலவற்றை நம்ம பார்ப்போம், மீதியை நீங்களும் தேடி படிங்க. சரியா? ஸோ இப்போ உதாரணத்துக்கு தமிழ்நாட்டில் பார்த்தோம்னா 2021 தேர்தல் நடந்துச்சு. அடுத்ததா பார்த்தோம்னா 2026 நமக்கு சட்டமன்ற தேர்தல் அப்படிங்கிறது நடக்கும். சரிங்களா? அடுத்ததா 2031 எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாம மெஜாரிட்டி பார்ட்டி ரூல் அப்படிங்கிறது 2026 அமைக்க முடிஞ்சது அப்படின்னா நமக்கு 2031 வரைக்கும் நமக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாம தேர்தல் அது பாட்டுக்கு நடந்துட்டு இருக்கும். ஓகேவா? அந்த ஆட்சி நடக்கும், 5 வருஷம் கழிச்சு எலெக்ஷன் வந்துடும். இப்ப ராம்நாத் கோவிந்த் அவர்கள் தலைமையில் இருக்கக்கூடிய குழு என்ன சொல்லியிருக்காங்க, 2029 நமக்கு ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷனை கொண்டு வரலாம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. இன்கேஸ் பாராளுமன்றத்தில் இதற்கான சட்டங்கள் இயற்றப்பட்டு தேவையான அந்த சட்ட திருத்தங்கள் எல்லாமே செய்யப்பட்டுச்சு அப்படின்னா தமிழகத்திலையும் 2029 ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷன் அப்படிங்கிறது அமல்படுத்தப்படும். எப்படின்னா அதற்கு ஏற்ற அமெண்ட்மெண்ட்ஸ் எல்லாத்தையுமே பாராளுமன்றத்தில் மத்திய அரசாங்கம் பண்ணி முடிச்சிருப்பாங்க. அதனால நமக்கு 2029 தேர்தல் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. சரியா? இப்போ 2029 தேர்தல் நடக்குது அப்படின்னா நமக்கு என்ன ஆகும்னா, இந்த ஒரு எலெக்டட் கவர்மெண்டோட 5-year டேர்ம் அப்படிங்கிறத கம்ப்ளீட் பண்ண முடியாம போகும். ஓகேங்களா? எலெக்டட் கவர்மெண்ட் could not complete its 5-year term அந்த மாதிரி ஒரு நிலைமைக்கு தள்ளப்படும். ஏன்னா 3 வருஷத்திலே மறுபடியும் எலெக்ஷனை சந்திக்கிற மாதிரி ஆயிடும். ஓகேவா? சோ இது அரசியலமைப்பு விதிகளை மீறும் வகையில இருக்கு. ஒரு மாநில அரசாங்கம், அதுவும் இல்லாம ஒரு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசாங்கம் அவங்களுக்குன்னு உரிய 5 வருஷத்தை கம்ப்ளீட் பண்ண முடியாம போறது இது கான்ஸ்டிடியூஷனல் கிரைசிஸை உண்டாக்கும் அப்படிங்கிறது ஒரு சேலஞ்சா நம்ம சொல்லலாம். இதுவே ஓகே, இந்த இடத்துல எதுவுமே பிரச்சனை வரல அப்படிங்கிறப்போ நமக்கு என்ன ஆகும், 2029 நமக்கு ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷன் அப்படிங்கிறது நடந்துருச்சு. இந்தியா முழுக்கவும் ஆட்சி அமைச்சாச்சு, தமிழ்நாட்டிலையும் ஆட்சி அமைச்சாச்சு. ஆனா தமிழ்நாட்டில் அமைக்கப்பட்ட ஆட்சி அப்படிங்கிறது ஒரு ஹங் அசம்பிளியா இருக்கு. அப்படிங்கிறப்ப என்ன ஆகுதுன்னா 2030 என்ன ஆகுது, ஆட்சி கலைஞ்சிருது. ஓகேவா? அப்ப மறுபடியும் இந்த இடத்துல ஒரு தேர்தலை நடத்துவாங்க. இந்த தேர்தல் புதுசா நடக்கக்கூடிய இந்த தேர்தல் வரக்கூடிய அரசாங்கம் எவ்வளவு நாட்களுக்கு நமக்கு பொதுவாகவே நமக்கு என்ன பண்ணுவோம், ஒரு ஹங் அசம்பிளியா இருக்கு, ஆட்சி கலைஞ்சிருச்சுன்னா மறுபடியும் தேர்தல் நடக்கும். தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசாங்கம் அடுத்த 5 ஆண்டுகளுக்கு பார்த்தோம்னா ஆட்சியில இருப்பாங்க. ஆனா ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷன் அப்படிங்கிற இந்த ஒரு விஷயத்தை நடைமுறைப்படுத்திட்டோம் அப்படின்னா என்ன ஆகும்னா 2029 தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு அரசாங்கம் 2030 கலையுது. 2030 மறுபடியும் ஒரு தேர்தல் நடத்தப்பட்டு மக்கள் மறுபடியும் ஒரு கட்சி ஆட்சி
பொறுப்புல அமர்த்துறாங்க. அப்படிங்கிறப்ப என்ன ஆகும்னா இந்த அரசாங்கம் 2034 வரைக்கும் தான் இருக்கும். அதாவது இவங்களோட டோட்டல் டென்யூர் அப்படிங்கிறது 4 இயர்ஸ் மட்டும்தான் இருக்கும் இன்ஸ்டெட் ஆஃப் 5 இயர்ஸ். ஏன்னா அப்பதான் ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷன் அப்படிங்கிற இந்த பிரின்சிபல் வந்து அஃபெக்ட் ஆகாம இருக்கும். அந்த ஒரு காரணத்தினாலேயே என்ன சொல்றாங்க அப்படின்னா இது ஒரு பெரிய சேலஞ்சை கிரியேட் பண்ணும். அது எப்படி ஒரு அரசாங்கம் 4 வருஷம் மட்டும்தான் இருக்க முடியும் அப்படிங்கிறது. ஓகேவா? ஸோ இது ஒரு சேலஞ்சா இருக்கு நமக்கு. இந்த மாதிரி பல்வேறு விஷயங்களை வந்து சொல்றாங்க. அதே மாதிரி பார்த்தோம்னா இதுக்கு ஆப்டான ஒரு சொல்யூஷனை கூட நம்ம கிட்ட கேட்கலாம். என்ன சொல்யூஷன் கொடுக்கலாம் அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு இது எல்லாமே லா கமிஷன்ல ரெக்கமெண்டேஷன்ஸ் கொடுத்த ஒரு விஷயத்தை தான் நானும் இங்கே சொல்யூஷனா சொல்ல போறேன். என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தோம்னா லோக்சபா எலெக்ஷன், எம்பி எலெக்ஷன் நான் எழுதுறேன், பட் ஸ்டில் லோக்சபா எலெக்ஷன் பிளஸ் இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒரு 15 மாநிலங்களுக்கு, ஓகேவா, இதை ஒரு கட்டமா நம்ம தேர்தல் நடத்துறோம் ஒரு ஃபேஸா. அடுத்தது மீதி இருக்கக்கூடிய மாநிலங்கள் ஒரு 15 இல்ல 13 மாநிலங்கள் இருக்கு அப்படின்னா இவங்களுக்கு 2ஆம் கட்டமா ஒரு தேர்தல். இது ரெண்டுத்துக்கும் கேப் பார்த்தோம்னா ஒரு 2 வருஷம் அந்த மாதிரி கேப் வச்சுக்கலாம். ஓகேவா? ஸோ இந்த சைக்கிளுக்கு ஏற்ற மாதிரி மாநில சட்டமன்றங்களை அலைன் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி தேர்தலை நடத்திக்கலாம் அப்படிங்கிறதையும் சொல்றாங்க ரெக்கமெண்டேஷன்ஸா. சரியா? ஸோ அப்ப இந்த கேள்வியை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா நீடு என்ன அப்படிங்கிறத பார்க்கணும். என்ன மாதிரியான சேலஞ்சஸ் இருக்கு, என்ன மாதிரியான ரெக்கமெண்டேஷன் சொல்யூஷன்ஸ் இருக்கு, இது எல்லாத்தையுமே ஓவராலா 360 டிகிரியில் பார்த்து வச்சுக்கோங்க. எப்படி வேணாலும் கொஸ்டின்ஸ் வரும். சரியா? ஸோ இதே மாதிரி இன்னொரு டாபிக்ல நம்ம மீட் பண்ணலாம். தேங்க்யூ.